சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குடிநீர் கிடைக்காமல் அவர்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் சோழவரம் ஏரி முழுமையாக வற்றிய நிலையில் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி ஆகிய ஏரிகளில் இருந்தும் சொற்ப அளவில் தண்ணீர் கிடைக்கிறது. இந்த சூழ்நிலையில் வடசென்னை பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் கிடைக்காமல் அவதிக்கு ஆளாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடசென்னையின் சில இடங்களில் வீடுகளில் சில நிமிடங்களே வரும் தண்ணீரிலும் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஒரு ஹவர் தான் தண்ணி வருது. இந்த ஒரு ஹவர்ல நாங்க துணி துவைச்சி சோறாக்க தண்ணி பிடிச்சி குளிக்க கொள்ள எதுவுமே பண்ண முடியல. இது இல்லாம வெளியில இருக்கிறவங்க வேற தண்ணி இல்லைன்னு வராங்க. சரி, நாங்களும் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கஷ்டம் தான் அவங்களுக்கு ஒரு 8 கூட 10 கூட நாங்க போடுவோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணிக்கு. தண்ணியை கடிக்கிறது அந்த 6 மணி தாண்டினாதான் தண்ணி வருது. 8க்கெல்லாம் 7:30 நின்று போகுது. அப்ப நாங்க எப்படி ஆள முடியும்? ஆனா தண்ணி வருது, ஃபுல்லாவே நாத்து தண்ணி. எல்லா இடத்தையும் பம்புல செக் பண்ணுங்க. வேற இடத்துல எல்லாம் எப்படி வருது தெரியல. எங்க தெருவுல வரைக்கும் ஒரே காவா தண்ணி தான். லாரிகள் மூலம் விநியோகிக்கப்படும் தண்ணீரும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைப்பதில்லை என்று தெரிவிக்கும் பொதுமக்கள் ஒரு குடம் குடிநீருக்கு அதிகபட்சமாக 20 ரூபாய் வரை தர வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த தண்ணீரும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பங்கிட்டுக் கொள்வதாக அவர்கள் கூறுகின்றனர். தண்ணி விடுறாங்க, ஒரு நேரத்தில் நாத்து அடிக்குது தண்ணி. ஒரு 2 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வருது. காலையில் எழுந்தாச்சோம்னா ஸ்மெல் வருது. அது ஒரு ஃபால்ட் இருக்குது. 20 ரூபா 25 ரூபாய்க்கு மேலே கொடுத்தா தான் தண்ணி. இல்லைன்னா லைனில் நின்று பிடி. ஒரு குடம் அது கூட ₹1, ஒரு குடம் ₹1. அது கூட லைனில் பிடிக்கணும். 20 ரூபா 25 ரூபா குத்தினா குடமா அள்ளின்னு போயிடலாம். அது ஒரு இது. அது மாதிரிலாம் நடக்குது நிறைய. ஒரு நாளைக்கு எவ்வளவு குடம் யூஸ் பண்ணுவீங்க? நாங்க 6 குடம் பிடிக்கிறது பெரிய அதிசயமா இருக்கு சார். 6 குடம் விட்டாலே ஏன்னா எல்லாருமே பிடிக்கணும்ல, அதனால. சென்னையில் குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் குடிநீர் பஞ்சத்தை போக்க அரசு உரிய நடவடிக்கையை விரைவாக எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.